அவர் என்ன சொன்னார், ஜனநாயக நாட்டில் ஒரு பக்கம் டெரரிசம், இன்னொரு பக்கம் அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது, இதுக்கு பேரும் டெரரிசம் தான் சொன்னார். என்ன சொன்னார் அவர் அன்னைக்கு? இப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? ஒரு கிராமத்தில் இருக்க மக்கள், வயசானவங்கெல்லாம் சோதனைன்ற பேரில் வீட்டில் போயிட்டு இப்படி அட்டூழியம் பண்ணிக்கலாம், இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? இன்னும் அடுத்தது ஒன்று இருக்குது, இன்னும் 2 நாளில் வரும் தேர்தல். இப்போ தான் நேற்று முடிஞ்சிருக்கு. சுங்காசத்திரத்தில், சிறுமாங்காடில் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ரோட்டில் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனது அந்த தலைவரை, அதுவும் வருது. இன்னும் 3 ஆண்டுகளில் ஆட்சி மாற்றம் வரும்னு எல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு பிறகு 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய அரசில் ஆட்சி மாற்றம் வரும். இந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ ஒரு நிமிடம் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்துடும். சந்திரபாபு நாயுடும் தயாராக இருக்கார், நிதிஷ்குமாரும் தயாராக இருக்கார். ஆனால் நாங்கள் அதுமாரி கொள்ளைப்புற ஆட்சி செய்கிறதுக்கு விரும்பலை. அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்து மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை மாற்றினாங்க? 1000 கேள்விகளுக்கும் விடை இருக்குது. அதனால் அதிகாரிகள் ஏவல் விட்டாங்கலாம் நீங்கள் செய்யுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கள், பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுங்கள். இங்கே எங்கெல்லாம் ரைட் பண்ணோம், இங்கே எங்கெல்லாம் சர்வேலன்ஸ் பண்ணோம். எங்கள் காரு வடநாட்டு அதிகாரிகள் கிறிஸ்டா காரில் 4 பேர் வந்தால் டிரைவரை சாவியை போட்டு ஓடிடுறான். பயம், ஆளுங்க வேலை செய்ய வர மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவ்வளோ அச்சுறுத்தல்? தேர்தல் நேரத்தில் இதுமாரி ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன எடுத்தீங்க? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. ஓகே, நன்றி. பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் கேளுங்க அவங்களை கேள்வி. நான் தங்கியிருந்த வீடு. ஆமாம், என்னுடைய அலுவலகம். அது எங்கள் அம்மா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதால யாரும் அங்கே போகிறதில்ல. அங்கேயே இருப்போம். இங்கே நைட்டு 11-12 மணி எல்லாத்தையும் ஆட்கள்லாம் வேலை வாய்ப்புலாம் கொடுத்துட்டு என்னென்ன அவர் தான் தேர்தல் நடத்துகிறார். என்னுடைய அலுவலகமும் அங்கே தான். நான் படப்பை மனோகரன், என்னோட உடன்பிறவா சகோதரர். அவர் 3 தேர்தல் நடத்த என் கிளாஸ்மேட். அவர் நான் அவரை ஒன்றா படித்தோம். நன்றி. இல்லைங்க, இங்கே தான் என்னுடைய முகாம், அலுவலகம், தங்குற இடம்லாம். காலையில் நான் மணிமங்கலத்தில் போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, குளிச்சுருக்கோம். அங்கங்கே கிறிஸ்டா கார் நிற்குது, டிரைவர் வரல. டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஏதோ அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களாம், எல்லாம் வடநாட்டு போலீஸாக வந்திருக்குண்ணா. அவனுக்கு தெரியல யாருன்னுட்டு. இப்போ அடுத்தது சிறுமாங்காடு வீடியோ வருது, ஃபோட்டோ வருது. அப்போ இன்னும் விவரமான டீட்டெயிலாக இருக்குது, சொல்கிறேன். ஆமாம், நான் எப்படி வெளியில் போக முடியல? டிரைவர் வரல, என்னுடைய உதவியாளர் வரல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ட்வீட் போட்டு பிரேக்கிங் நியூஸ் எடுத்துன்னு போயிட்டாங்க. நான் குன்றத்தூருக்கு போயிட்டேன். ட்வீட் போட்ட பேர் இந்த பத்திரிகையாளர்லாம் வெளியே கொண்ட பேர் தான் எல்லா காரும் அங்கிருந்து நகர்ந்தது. எல்லா காரும் அங்கிருந்து நகர்ந்ததுக்கு காரணமே பத்திரிகையாளர். நீங்கள் வெளியில் இந்த செய்தியை கொண்டு வந்தீங்க. ஏங்க, என்னோட வீட்டை சுற்றி முற்றுகைங்க, விசாரணை என்ற பேரில் எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்ன, அந்த தெருவில் சிசிடிவி கிடையாது. நான் எங்கள் வீடு சொல்கிறேன், குக்கிராமத்தில் அங்கே சிசிடிவி. நான் கேட்குறேன், இப்போ என்ன சொல்கிறாங்க, நேராக போயிட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணிவிட்டு விசாரணை நடத்துகிறீங்க. எதுக்கு சிசிடிவி ஆஃப் பண்ணணும்? ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றே கிடைக்கலன்ற உடனே சிசிடிவி ஆன் பண்ணி ப்ரீவியஸாக 1 வாரம் எடுங்கன்றாங்க. 1 வாரமாக பார்த்துட்டு இருக்காங்க, 1 மணி நேரமாக பார்த்துட்டு கிடைக்கல. இதை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு வேளை ஆஃப் பண்ணிட்டு வந்துருந்தாங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கு இந்த ஆதாரமாக கிடைச்சிருக்கு. என்ன சொல்லுவாங்க, நான் போவே இல்லையே, நாங்கள் எங்கே அவர் வீட்டுக்கு போனோம், நாங்கள் அவர் தங்கியிருந்த ஆஃபீஸ் போனோம், நான் எங்கேயுமே போகலன்னுவாங்க. அது என்னவோ மறந்து விட்டு வந்துட்டாங்க. வெளியே வர்றதெல்லாம் கேப்சர் பண்ணிச்சு சிசிடிவி. இப்போ சிறுமாங்காடு கன்னியப்பன், திருமதி கன்னியப்பன், அவர் வீடு, அவருடைய அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம், அதில் யார் யார் போனாங்க அந்த புகைப்படமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாமே இருக்குது அதில். நான் உங்களுக்கு வீடியோலாம் அனுப்பிடுறேன். எங்களுக்கெல்லாம் நாடகம்லாம் தெரியாது, ஆதாரத்தோடு சொல்லியிருக்கோம். அவர் தன்னை ரொம்ப மெத்த படித்தவர், அறிவு ஜீவின்னு பார்த்துக்குவார். அறவேக்காடு அண்ணாமலை தான் சொல்கிறாங்க எல்லாமே, நாங்கள் அப்படி சொல்கிறதில்ல. ஆனால் ஒரு துறை ஒரு இடத்துல சோதனை நடத்துகிறாங்கன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள்.
பிரஸ் ரிலீஸ் பண்ணணும். இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் தெரியுமா, எல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் இருக்கீங்க. என்ன பண்ணணும், ஒரு இடத்துல சோதனை நடத்தணும், இந்த இடத்துல சோதனை நடத்தணும், இது கிடைச்சது, இது பிரஸ் ரிலீஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் தெரியப்படுத்தக்கூடாதா? இவங்க ஏன் தெரியப்படுத்தல, அதை கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணியாச்சு, அங்கே சிசிடிவி கிடையாது, மறைச்சிடலான்னா பத்திரிகையாளர் சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணணும், இந்த இடத்துல பண்ணல அப்படின்னு சொன்னா ஓகே. இது என்னது, இவங்கெல்லாம் யார், இவங்க மேல யார் நடவடிக்கை எடுக்கல? போன அதிகாரி வீட்டில் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க.